வணக்கம் நண்பர்களே, தி நேம் இஸ் கன்சிஸ்டன்சி சவாலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்றதுல இன்னைக்கு நாள் 11. எழுந்த உடனே சில்லாக் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பிரஷ்ஷையே கையில எடுத்தேன். நான் பிரஷ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்னு சொல்லி ரெண்டு கையிலுமே பண்ணுவேன். ஸோ ரெண்டு சைட் ஆஃப் தி பிரெயினுக்குமே சின்ன ஆக்டிவேஷன் கிடைக்கும். நீங்களும் வேணா நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. பிரஷ் பண்ணிட்டு வந்து இருந்த பிரேக்ஃபாஸ்ட்டை விருந்த மாதிரி நினைச்சு சாப்பிட்டு இருக்கும்போது அப்பா கூப்பிட்டு சொல்றாங்க, தம்பி லஞ்சை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு. போற வழின்னு சொல்லி நானும் கிளம்பிட்டேன். அங்க போய் தைரியமா வீடியோ எடுத்துட்டேன். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா மேல இருந்து பசங்க பொண்ணுங்க எல்லாரும் பாக்குறாங்க. எனக்கா அச்சச்சோ அப்படி ஆயிருச்சு. அந்த வெக்கத்திலேயே வண்டியை ஓட்டிட்டு நேரா கிளாஸை வந்து சேர்ந்துட்டேன். சீக்கிரமா போனா காலியா இருக்கும். அதனால இந்த மாதிரி எனக்கு வச்சு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் வாட்டமா இருக்குது. இங்க படிக்க வரும்போது என் வண்டி ரிப்பேர் ஆயிருச்சு. அதனால அப்பா வண்டி தான் எடுத்துட்டு வந்தேன். என் வண்டி எடுத்துட்டு அப்பா மெக்கானிக் கடைக்கு போனா அங்க மெக்கானிக் இல்ல. அதனால மதியம் போல வண்டி வேணும்னு சொல்லி அப்பா கேட்டதுனால நான் அப்பா ஆபீஸுக்கு போயிட்டேன். அப்பா கிட்ட வண்டியை கொடுத்துட்டு நான் பாடியில பஸ் ஏறிட்டேன். லேசா சைட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது நோட் பண்ணேன், இந்த பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே எல்லா பஸ் ஸ்டாண்டையுமே பயங்கரமா மாத்திட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்தா எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு சுத்தமா ஒரு ஐடியாவே இல்ல. யாரு மாறினாலும் நம்ம மாறினாதான் மாறுங்கிறத யோசிச்சுட்டு கடைக்கு சாப்பிட போயிட்டேன். ஏன்னா வண்டி இல்லங்கிறதுனால டைம் ஆயிருன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஹோட்டல்ல இருந்து ஆட்டோ ஏறி ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி இறங்கினா நம்ம அண்ணன் கடை வரும். அங்க பால் பழத்தெல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு ஆட்டோ பஸ் எதுவுமே இல்லங்கிறதுல நடந்துதான் போகணும். அடிக்கிற வெயில்ல நானும் மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு எடிட்டிங் வேலை இருந்தது. அந்த எடிட்ஸை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிருச்சு. அந்நேரம் பார்த்து அப்பா கால் பண்ணி வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டு நம்ம ஜிம்முக்கு கிளம்பிடும் அப்படின்னு சொல்லி சாப்பிட உட்காந்துட்டேன். ஆல்ரெடி ரொம்ப லேட்டு. அதனால கடைசி ப்ரீ ஒர்க் அவுட்டை சாப்பிட்டுட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். முன்ன சொன்ன மாதிரி ஒரு 1.5 கிலோமீட்டர் நான் நடைப்பயணத்தை முடிச்சாதான் ஆட்டோ பஸ் எல்லாம் வர இடத்துக்கு போய் ரீச் ஆக முடியும். ஏன் நல்ல நேரம் போல அங்க போய் நின்று ஒரே நிமிஷத்துல ஒரு ஆட்டோ வந்துருச்சு. ஆட்டோல போகும்போது எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால கொஞ்சம் எடிட்டிங் வேலையை ஆட்டோலயே உட்காந்து முடிச்சிட்டேன். ஆட்டோ ஸ்டாண்டும் வந்துருச்சு. அங்கிருந்து இறங்கி திரும்ப ஒரு 10 நிமிஷம் நடக்கணும். ஹப்பாடா ஒரு வழியா வண்டி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல அடுத்த ஸ்பாட்டை போய் ரீச் ஆயிட்டேன். இந்த கடை பாத்தீங்கன்னா நான் ஜிம்மு கிட்ட புதுசா மறுபடியும் கண்டுபிடிச்ச கடை. இங்க 1/4 கிலோ வெறும் 60 ரூபா தான். அங்கிருந்து அடுத்த ஜிம்ல ஒரு ஹெவியான செஸ்ட் டே. வழக்கம் போல வீக் டேஸ்ல வீடியோ எடுக்க முடியாது, வீக்கெண்ட்ல தான். அதனாலதான் வீட்டுக்கு வந்து கிளிப்பை காட்டுறேன். வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு சமைச்சதுக்கு அப்புறம் உட்காந்து சாப்பிடுறேன். 3 சப்பாத்தி, 1/4 கிலோ சிக்கன், கொஞ்சம் முட்டை குழம்பு. சரியான டின்னர். என்ன எப்ப பாரு இதையே சாப்பிடுறோம் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வந்ததே இல்ல. ஒரு நாள் சாப்பிடலனா இன்னைக்கு சாப்பிடலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வரும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு நாள் ஃபுல்லா படிக்கலாம்னு சொல்லி ஒரு 2 ஹவர் உட்காந்து நல்லா படிச்சேன். படிச்சு முடிச்சுட்டு தூங்கலாம்னு சொல்லி போகும்போது தான் யோசிக்கிறேன், இல்லையே எதையோ மறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ கிரெடிட் எடுக்கலன்னு சொல்லி திரும்ப வந்து கிரெடிட் எடுத்துட்டு அப்புறம் தூங்கிட்டேன். இன்னைக்கு நாளை 2 பேரையுமே செம்மையா மெயின்டைன் பண்ணி வெற்றியோட முடிச்சாச்சு. அடுத்தும் இதே மாதிரி மெயின்டைன் பண்றேனா அப்படிங்கறத நாளைக்கு பார்ப்போம்.